ஆனால் இன்றைக்கி சட்டசபைனா வந்தேன் பார் விட்டேன்னு பார் ஒன்று இது பண்ண பார் அது என்ன பினாமையில் பிடித்து உள்ளே போடுங்க. நீ யார் அதை கேட்க? நீ உக்காடுறா முதல்ல. இப்படிலாம் தலைப்பு இது பேசாமல் ஒரு இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் போயிட்டு இருக்கா சார். ரமேஷ் சேகர் பாபு, ஆதவ், ஏவா வேலு தானே எவ்வளோ நேரம் சொல்லியிருந்தேன். நீங்கள் மறுபடியும் அதையே எடுத்து சொல்கிறீங்க. ஓகே, இதுதான் தவிர்க்கணுன்றான். ஓகே, நீ பெரியவனா நான் பெரியவனான்னு ஈகோ கிளாஷ் மாதிரி போய்கிட்டு இருக்கு. சேகர் பாபு சும்மா இல்லாமல் வந்து அறிக்கையே கொடுக்கறதுக்கு மாதிரி இவ்வளோ அறிக்கை இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் வந்து சபாநாயகர் எங்கள் எடிட்டர் ஒருத்தர் ஆய்வின்னு ஒரே கற்றுவார். திடீர்னு பார்த்தா அங்கே என்ன சவுண்டே காரணம்னு பார்த்தா அதுக்கப்புறம் கூட்டு போய் தண்ணிலாம் கொடுத்தோன்னா அப்புறமா ஸ்ட்ரைட் ஆகும். இந்த மாதிரிலாம் சிக்கல் இருக்குங்க. பிபி எகரக்கூடாது. அதை வடிவேல் சொல்லுவா தெரியுமா? This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. உறவுகளால் நான் உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உறவுகளே. இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்கின் டைம் ஸ்டாக் நிகழ்ச்சி. நம்மோடு இணைந்திருக்கும் முக்கிய விருந்தினர் சீனியர் ஜேர்னலிஸ்ட் மதிப்பிற்குரிய திரு முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு சார். சார் ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரோக்குள்ள போயிடலாம் சார். முதலாவதாக திரு ஆதவ் அர்ஜுனா வந்து பார்த்தீங்கன்னா பினாமியை பிரித்து உள்ளே தூக்கி போடுங்க சட்டசபையில் ஸ்டேட்மெண்ட்டு. அங்கே அடித்தா யார் வந்து பேசுகிறாங்களோ கோவப்படுறாங்களோ ஓகே அதுதான் ஆதாரம், அப்படியே கரெக்டாக ரூட் எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? எதிர்கட்சி ஒரு மாதிரி இது காண்டா வராங்களா, இரிட்டேட் ஆகுறாங்களா? அவங்க லாங்குவேஜ் சொல்லணும் அப்படின்னா முடியலையா, டென்ஷன் ஆகுறாங்களா? இல்லை, தாவேக்கா புதுசாக வந்த கட்சி, திமுக ஓவர் டாமினேஷன் பண்ணுவாங்க சட்டமன்றத்தில், பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடுறாங்க, சத்தம் போடுறாங்க, துள்ளிக்கிட்டு வர்றாங்க, அடிக்க வர்றாங்க. இதெல்லாம் ஒரு பார்ட்டு. அப்போ மற்றவர்களும் பேசுகிறார்கள், நடக்குது. ஆனால் ஆதவ் அர்ஜுனா அவர் தனியாக சட்டசபை நிகழ்வுகளை சீர்குலைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டு இன்றைக்கி பிரேமலதாவை நேரடியாக வச்சுட்டாங்க. நான் பல தடவை தம்பிக்கு சொன்னேன் அப்படின்னு. நான் சபாநாயகர்கிட்டையும் அவரை வந்து பேச விடாதீங்க, அவர் பேசினாலதுன்னு. அமைச்சர்களுக்கு ஒரு வாய்ப்பு என்ன இருக்குன்னா, சட்டமன்றத்தில் அமைச்சர்கள் யார் பேச்சிலையும் எந்திரிச்சு குறுக்கிட்டு பதில் சொல்லலாம். ஓகே, இது ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மானிய கோரிக்கை மீது ஒரு விவாதத்துக்கு ஒரு உறுப்பினருக்கு இந்த தடவை 10 நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 10 நிமிஷம் பேசுகிறாங்கன்னா அந்த 10 நிமிஷத்தில் அமைச்சர் எந்திரிச்சு அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்கன்னா அந்த 10 நிமிஷத்துக்குள்ளேயே அது போயிடும், அவங்க டைம்குள்ளேயே அது வந்துடும். இதில் ஏதாவது வம்பு இழுத்துட்டு அந்த வம்பு திமுக தாவேக்கான்னு லாவணி கச்சேரி பாடியிருந்தாங்க, இவருடைய அந்த விஷயங்கள் எதுவுமே பேச வராது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் பிரேமலதா சொன்ன மாதிரி பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி அவங்க தொகுதி விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு பல பேர் வந்து சொல்லுவாங்க, இந்த குறை இருக்குது, அது குறை இருக்குது, அதில் என்னென்ன பேசலான்னு உட்காந்து குறிப்பெடுத்துக்கிட்டு சட்டமன்றத்தில் வந்து தன் தொகுதி பிரச்சனை, பொதுவான பிரச்சனை, மானிய கோரிக்கை 3 சப்ஜெக்டையும் பேசணும்னு பேசுகிறாங்கன்னா, இவர்கள் லாவணி கச்சேரியில் அவர் என்ன பேசுகிறாருன்னா வராது. அது முடித்தோன்னே சபாநாயகர் என்ன பண்ணுவார், நான் உறுப்பினர் நீங்கள் சீக்கிரம் பேசி முடியுங்க, நன்றி சொல்லி முடியுங்கன்னுவார். இது பலருக்கும் நடக்குது. அந்த கோபத்தில் தான். ரெண்டாவது, பத்திரிகைகள் நல்ல விஷயத்தை எடுத்து நீங்கள் வந்து இவ்வளோ என்ன கேட்குறீங்க தான் கேட்குறீங்க. அப்போது நல்ல விஷயத்தை எடுத்து போடுறதுன்னு தாண்டி இந்த லாவணி கச்சேரிகளை தான் பெரிதுபடுத்தி போடுறாங்க. அப்போது நாட்டு மக்களுக்கு சட்டமன்றத்தில் என்ன நடக்குது, ஒரு மானிய கோரிக்கைன்னா அந்த மானிய கோரிக்கையில் இந்த அரசே நல்லது செய்யணும்னா அந்த நல்லது போய் சேர்ந்துச்சா, அறிவிப்புகள், அந்த அறிவிப்புகள் போய் சேர்ந்துச்சா, இல்லை இந்த பத்திரிகையில் நான்லாம் பத்திரிகையில் இருக்கும்போது அந்த புக்கு மாதிரி கொடுப்பாங்க, நான் அதை தனித்தனி சப்ஜெக்டாக நியூஸ் ஆக்குவேன். என்ன புக்? அறிவிப்புகள்லாம் கொடுப்பாங்க. ஓகே, அதெல்லாம் தனித்தனி சப்ஜெக்டாக எடுத்து பண்ணலாம். பெண்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, இதில் அதில் இதுலன்னு போட்டு ஒவ்வொரு துறையிலையும் இருக்கிற சப்ஜெக்டை அவ்வளோ அடிக்கலாம். ஆனால் இன்றைக்கி சட்டசபைனா வந்தேன் பார் விட்டேன்னு பார் ஒன்று இது பண்ண பார் அது என்ன பினாமையில் பிடித்து உள்ளே போடுங்கள். நீ யார் அதை கேட்க? நீ உக்காடுறா முதல்ல. இப்படிலாம் தலைப்பு. ஏன்னா பேஜு இப்படி போட்டால் பார்க்குறான், உள்ளே போனால் ஒன்றுமே இருக்காது. நீ யாரா என்னை பற்றி பேச? உக்காடுறா. சேட்டலைட் சேனல்லே தமிழ் அப்படி தான், சேட்டலைட் சேனல்ஸ்லேயும் தமிழ் அப்படி தான் சொல்கிறது. அவங்க என்ன தேவ தூதர்களா? அவங்க ஒன்றும் உதவாத இதுங்க தான். குப்பை போய் கோபுரத்தில் உட்காந்த மாதிரி தான்.
நீ எடிட்டர்ஸே கிடையாது, இருக்கிறவனும் அந்த மாதிரி போயிட்டான். பல எடிட்டர், நான் என்ன நடக்குன்னு சொல்கிறேன், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எடிட்டர்னு இருப்பான். எடிட்டர் எதுக்கு இருக்காங்க? எல்லா நியூஸையும் செக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஃபைனல் பண்ணி ஏரில் கொண்டு போகிறது தான் எடிட்டர்ஸ் இருக்காங்க. அப்படியா? இவன் பாதி நாள் எங்கே லிங்க் எடுக்கலாம், எவனை போய் பார்க்கலாம், கேபினில் இருக்க மாட்டான். எங்கே போகலாம் வரலாம். எதுக்கு சார்? எதுக்கு? அதுக்கு தான். வேறு எதுக்கு அங்கே வந்து உட்காடுறாரு? அப்புறம் முதலாளிகளுக்கு என்ன வேலை செய்யலாம், இப்படியே தான். தன்னை எப்படி இது பண்ணிக்கலாம், எங்கே போய் பார்க்கலாம், அப்படி தான். அதை மீறி அங்கே இருந்தான்னா அதில் கொஞ்சம் ஏதாவது வர்ற விசிட்டர்ஸ் பார்க்குறது, இந்த மாதிரி ஊட்டின்னு இப்படி போகிறது. இன்னும் சில பேர் எடிட்டர்னு போய் உட்காரான். எப்படி? அப்படியே வேலைக்கு சேருவான், ஆங்கராக இருப்பான், ஆங்கராக உட்காந்து கேள்வி கேட்பான், அப்புறம் அவர் எடிட்டர் ஆகிடுவார். அவர் எங்கே ட்ரைனிங் எடுத்தார்? அவருக்கு என்ன தெரியும் வாழ்க்கையில்? நான் 3 பெரிய வெப்சைட்டுக்கு எடிட்டராக இருந்திருக்கேன். நான் வாழ்க்கையில் பெரும்பாலும் எழுதியிருக்கேன். இன்றைக்கும் அப்துல் முத்தலீப்னு போட்டிங்கன்னா 100கணக்கான கட்டுரைகள் கூகுளில் இருக்கும். இன்றைக்கே எழுதுகிறேன், படிக்கிறேன். எழுதி நான் பிரசுரம் பண்ணல, ஏன்னா எந்த வெப்சைட்லேயும் இல்லை. இந்த ஃபேஸ்புக்கிலலாம் பெரும்பாலும் போடுறதில்ல, ட்விட்டரில் பதிவரும். ஆனால் ஒரு பேராகிராஃப் கூட எழுதாதவங்களாம் வெப்சைட்டுக்கு இன்றைக்கி ஹெட்டாக இருக்கான். என்ன சொல்லுவீங்க? ஒரு பேராகிராஃப் எழுத தெரியாது. கிளிப்புள்ள பார்த்துருக்கீங்களா? அதுங்க தான் இன்றைக்கி ரிப்போர்ட்டருங்க. அப்படி எப்படி சார்? கிளிப்புள்ள என்ன பண்ணோம்? சொல்கிறது சொந்தமாக சிந்திக்காது, சொல்கிறத அப்படியே சொல்லும், வாங்கி அப்படி சொல்லும், அது அழகாக சொல்லும். இவன் வாங்குகிறான், அங்கே சொல்கிறான். நரேட்டிவ், அவ்வளோதான். நரேட்டிவ் கூட ஒரு யோசனை, நாலேஜ் வேணும். ஓகே. நரேட்டிவ்னா உங்கள்கிட்ட வாங்குறத நான் தப்பாக கூட நரேட் பண்ணுவேன், அதுக்கு நாலேஜ் வேணும். அதுவும் கிடையாது. அப்போ கிளிப்புள்ளையாக இருக்கிறவன் இப்படித்தான் இன்றைக்கி ஓடுது. அப்போது ஒரு வார்த்தை எழுதானோம்னா இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் சேனலில் இருக்கிற டிஜிட்டல் மீடியாவுக்கு ஹெட்டாக இருக்கிறாங்க. என்ன சொல்லுவீங்க? அவனுக்கு என்ன தெரியும், எதை எப்படி அப்போ அவன் என்ன பண்ணுறான்? சோஷியல் மீடியா பற்றியே பல பேருக்கு தெரியாமல் சோஷியல் மீடியா ஹெட்டாக இருக்குது. நான் ஒரு இடத்துல போய் உக்காந்தப்போ சோஷியல் மீடியா ஹெட்டு இங்கே கூப்பிட்டேன். என்ன பண்ணுவேன் சார்? தலைப்பு போடுவேன். என்ன தலைப்பு போடுவேன்? இது பார்த்தேண்ணே 6 லட்சம் பேஜுக்கு போனதை 1 லட்சத்துக்கு கொண்டு வந்து விட்ருக்கிய, நல்லா தலைப்பு போட்டிருக்கேன். கொம்பு சுத்தும் பன்னீர் அதிரி புதிரி. அந்த பையன் அப்படி உருவாக்குனேன். இன்றைக்கி அந்த பையன் ஒரு நல்ல இடத்துல இருக்கான். ஏன்னா இதே மாதிரி தலைப்பு போட்டு மிஸ்லீடுனா அடிக்க பாய்ந்த எம்எல்ஏ, அதிர்ச்சியில் உதயநிதி அப்படின்னா உதயநிதியை அந்த எம்எல்ஏ அடிக்க போனார். அது அதிர்ந்து பார்த்த உதயநிதி, முறைத்து பார்த்த விஜய், முகத்தை குனிந்த உதயநிதி. அவர் யாரையா முறைச்சி பார்த்துருப்பாரு, இவர் எதுக்கோ குனிஞ்சிருப்பார், ரெண்டுத்தையும் அணைச்சி தலைப்பு போடுவோம். இப்படித்தான் இன்றைக்கி ஓடுது. அந்த அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன், இவர்கள் உணர்ச்சி வயப்பட்டு சட்டசபையில் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன்ற போர்வையில் எல்லாருடைய நேரத்தையும் வீணடிச்சு 9.25 மணி நேரம் நடந்திருக்குங்க ஒரு நாள் சட்டசபை. முந்தா நாள் சட்டசபை வரலாற்றிலே 9.25 மணி நேரம். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா தலைவரை நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் தலைவரன்னு கிளம்பி போவாங்க. என்ன நேற்று ஃபுல்லாக பார்த்துக்குறோம், காலையில் இப்போ சட்டசபை வேறு தொடங்கிச்சு, அவங்கவுங்க 1 மணி நேரம் டைம் கொடுக்குறேன், போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துருங்கன்ற மாதிரி. இல்லை சட்டசபையிலே சிறப்பு பாத்ரூம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது, அங்கே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடும்னு கூட அறிவிப்பு வந்துடும் போல் வருங்காலத்தில். இல்லாட்டி எனக்கு பதிலாக சப்ஸ்டியூட் தலைவரை இவரை நிற்க வச்சுட்டு போகிறன்ற மாதிரிலாம் கூட வந்துடும் போல். அப்போது நேரம் எவ்வாறு வீணடிக்கப்படுகிறது? என்னை பற்றி நீ சொல்லிட்டியா, உன்னை 7 தலைமுறை கழித்து நான் சொல்கிறேன் பாரு, நான் அதை சொல்கிறேன் இதை சொல்கிறேன், உணர்ச்சி வயப்பட்டு பேசிக்கிட்டே இருக்கிறது. இதில் ஆதவ அர்ஜுனா தான் நம்பர் 1 பிரதான இது பண்ணுறாரு. அடுத்து ராஜ்மோகன், சிடிஆர், இவங்கெல்லாம். சிடிஆர் கூட இப்போ என்ன தெரியல, அடங்கி உட்காந்துக்கிறாரு. இல்லாட்டி சபாநகருக்கு அவருக்கு ஆகலான்னு நினைக்கிறேன், அடிக்கடி அவரை. ராஜ்மோகனுக்கு நல்லா டைம் கொடுக்குறாரு. இந்த மாதிரி தான் ஓடுது. இன்னொன்று, கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒரு பேரிடர் நடந்திருக்கு, அது சம்மந்தமாக எதிர்கட்சிகள் ஒரு கவனத்தை ஈர்க்கிற விஷயம் கொண்டு வருவாங்க, கவன ஈர்ப்பு தீர்மானம். அதில் இப்போ ரொம்ப சபாநாயகர் அந்த விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கார், மென்ஷன் பண்ணுங்க அவ்வளோதான். அதில் உட்காந்துட்டு இன்றைய தினம் நேபாளத்திலேயே, நேபாளம் என்பது சீனாவுக்கு கீழேயும் இந்தியாவிற்கு மேலேயும் இருக்கிறது, எவரெஸ்ட்டு இப்படிலாம் பண்ணியிருந்தா யோ என்ன சொல்ல வந்தேன்? இல்லைங்க பேரிடர் ஆச்சு, அது சொல்லியா செத்து போயிட்டாங்களா? ஆமாம். இங்கேருந்து போய்க்கிறாங்க, ஆமாம். அவங்க என்னன்னா அறிவு இருக்கும், அவ்வளோதானே சொல்லிட்டு போக முடியும், உட்கார். இப்படி மென்ஷன் பண்ணுறாங்க. அதில் இவர் இங்கேருந்து 47 பேர் காணாமல் போனாங்கன்னா அவர் இன்னொரு மென்ஷன் பண்ணால் அவரும் அதே சொல்லுவார், ஏன்னா என் கட்சி சார்பாக நான் சொல்லியே தீரணும் அப்படின்னு. அப்போ இந்த மென்ஷன் பண்ணுறதுக்கு அமைச்சர் தரப்பில், அரசு தரப்பில் எழுந்திரிச்சு பதில் சொல்லுவாங்க.
யார் பதில் சொல்கிறா அப்படின்னு பார்த்தா பேரிடர் துறை அமைச்சர் கிடையாது, இல்லை சுற்றுலாத்துறை அமைச்சர் கிடையாது, இல்லை முதலமைச்சர் கிடையாது, அதுக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தான். சரி ரைட்டு. அவர் என்ன பண்ணுறாரு, பேரவைத் தலைவர்கள்னு உதயநிதி எந்திக்கிறாங்க. இவர் எந்திரிச்சு பேரவைத் தலைவர்களில் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறான்ட்டு இவர் நேபாளம் பற்றி சொல்கிறதுக்கு உடனே இவங்க ஏங்க நாங்கள் கேட்டால் பேர் சொல்லுங்கன்றாங்க. ஏங்க நீங்கள் கேட்டால் தான் சொல்லணுமா, அவர் சொல்லிட்டா அப்புறம் நீங்கள் கேளுங்கன்றாங்க. ஏங்க என்னங்க இது இப்படி இருக்குது, அன்றைக்கி மட்டும் அப்படி இருந்துச்சே அதுக்கு என்ன சொல்கிற அப்படின்னு அந்த மனோகர் அந்த பார்த்துக்கோங்கோ கரூரில் என்ன அப்படி போனா என்னங்க அன்னைக்கு நீ பண்ணிய அது மட்டும் நல்லா இருந்துச்சா அப்படி. ஏங்க நாங்கள் பாவம் இல்லையாங்க, இன்னைக்கு என்ன நடக்கு அது சார் பயங்கர இட்டு சார் அது. ஆமாங்க. அது ஏங்க ஒரு கவிஞரா இருக்கலாங்க. அது என்ன விஷயம்னா சும்மாவே இப்போ திருமாவளவன் பேசுறாரு வச்சுக்கோங்க, நான்லாம் 2ல் வச்சு கேட்பேன் ஸ்பீடு. ஓகே ஓகே. அப்போ தான் நார்மலாக இருக்கும். 1.5 வச்சா நார்மலாக இருக்கும், 2x வச்சா உங்களுக்கு 1.5 வச்ச மாதிரி இருக்கும் திருமாவளவன் பேசுறது. திருமாவளவன்கிட்டே ஒரு போட்டி போட்டுனுக்கிறாரு இந்த விஸ்வநாதன். ஆகவே இன்றைய தினம் காங்கிரஸ் பேர் இயக்கம் என்பது அப்படின்னு ஆரம்பிச்சா 2 வாட்டி அதான். ஏங்க என்னங்க இது ஒரு கவிஞராக ஒவ்வொன்றும் ஒரு கவிஞரா இருக்கலாங்க, அதுவும் இல்லாங்க 2 வாட்டி பேசுவாங்க அந்த மாதிரி சிரி ஆகுது. எப்போ முடிகிறது அவர் சுகர் பார்ட்டிங்க, பசி எடுக்காதா அப்போ அந்த அம்மா கனிமொழி உட்காந்து குழி. அதனால் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கேட்க விட்டு பதில் சொல்லிட்டு போங்க. இல்லை பதில் சொல்லுவேன் நீ கேளு, இல்லை நான் கேட்குறேன்னு பதில் சொல்லு அப்படின்னு இப்படியே ஓடிச்சு. இதுக்காக அவ்வளோ நேரம். அதுக்கப்புறம் இவர் இல்லைங்க அவங்களே கேட்க சொல்லுங்க நான் பதில் சொல்கிறேன், இதை முதல்லையே பண்ணிடலாம். இப்படி தான் தினம் தினம் சட்டசபை போகுது. அப்போ ஏதாவது ஒன்று ஆரம்பித்தா பரந்தூர்னா பரந்தூர் பற்றி பேசிட்டு உட்காருங்க, பரந்தூரை சுற்றி நிலம் அது கூட பேசலாம் ஓகே. டக்குன்னு இவர் என்ஜி நிர்மல்குமார் ஒருத்தர் பேரை சொல்லி உடனே அது அங்கே ஒன்று இங்கே ஒன்று, அது தேவையா இது? ஸோ சட்டப்பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா லைவ் வேண்டாம்னு வந்து பார்த்திங்கன்னா ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. திமுக வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்களை தவிர வந்து தப்பாக பேசுகிறாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு முஸ்தபா பேசியிருந்தார். அது ஒரு பெரிய பூகமாக வெடிச்சிச்சு. அதுவும் ஹிட் ஆகிடுச்சு, செம வைரல் அவர் பேசுனதும். திமுகவுக்கு ஒரு அச்சம் இருக்கிறதா சார்? ஐயோ இஸ்லாமியர்களை வந்து சிறுபான்மையை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி அப்படி நிப்பாட்டின கட்சி நம்ம தான் ஒரு பேர் வந்து வச்சுருக்கோம் தமிழ்நாட்டு அரசியலில். அதை இவங்க உடச்சி விட்ருவாங்க போலக்கு. லைவில் போச்சுன்னா நம்மளுக்கு இருக்க லைவில் இது மாதிரிலாம் அந்த மக்கள் மன்றம் அதெல்லாம் பேசலையா? எல்லாரும் தான் பேசிகிட்டு தான். உங்களுடைய கருத்து சார்? அதாவது திமுக இஸ்லாமியர்களுக்கு செஞ்சுருக்குது, வச்சும் செஞ்சுருக்குது. அதனால் அதெல்லாம் வந்து இதுவே கிடையாது. ஓகே. இன்னைக்கு மறுபடியும் ஆதவர்ஜுன் ஆரம்பிச்சிட்டாரு, கோத்ரா கலவரப்ப என்ன பண்ணீங்க அப்படி இப்படின்னு எல்லாம் வெளியில் பலரும் பல தடவை பேசி விவாதிக்கப்பட்ட பொருள். இன்னும் இன்றைக்கி தான் புதுசாக கண்டுபிடிச்சி எடுத்துருந்த மாதிரி இது ஒரு சட்டசபையில் விவாத பொருளாக மாற்றுறாங்க. அதே முஸ்தபா அன்றைக்கி கத்தி படமாக என்ன படம் அது எது சார்? விஜய் படத்தில் இஸ்லாமியர்களை தீவிரவாதியை காமிச்சாங்க, கடுமையாக விமர்சனம் பண்ணி பேட்டி கொடுத்தது எடுத்து போட்டாங்க திமுக தரப்பில். அதை நீங்கள் ஒரு எம்எல்ஏவும் கேட்டார். அதுக்கு ஆதவர்ஜுன் எந்திரிச்சிக்கின்னு ஒரு படத்தை பார்த்து அவரவர்களுடைய பார்வை வேறு. படத்தை பார்த்த பார்வை இல்லை, விஜயை தான் திட்டிக்கிறாரு அதில் அவர் முஸ்தபா. அதனால் இதையெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இதுக்கு ஆதாரம் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஸ்டாலின் மிசாவில் கைதாகவில்லைன்னு கூட கொண்டு வந்துருவாங்க போல். வெளியில் என்னென்னா பேசிகிட்டு இருக்காங்களோ, ரோட்டில் மேடை போட்டு யாராருன்னா அது எல்லாத்தையும் சட்டசபையில் கொண்டு வந்து பேசிக்கிட்டு பதிவு பண்ணியிருந்தா என்ன இது? சட்டசபை ஆதாரத்தையும் சபாநாயகர் கொடுத்துருக்காங்க. எதுக்குங்க அது? எங்களுக்கு தெரிஞ்சு என்னங்க பண்ண போகிறோம்? இதுதான் வருஷம் பூரா நடக்கிறது தானேங்க. அவர் பேசினால்தான் ஊருக்கே தெரியுமே. இது முஸ்தபா கண்டுபிடிச்சி கொண்டு வந்து தான் சொல்லணுமா எங்களுக்கு? ஆனால் சட்டசபைன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் சார். எங்கள் சட்டசபை பேசுறது வேற, உள்ள சட்டசபை அஃபிஷியலி நோட்டட் இல்லை. என்ன அஃபிஷியலாக இது அஃபிஷியலாக நோட் பண்ணுறதுக்கு என்ன நோட் பண்ண போகிறீங்க சொல்லுங்கள், என்ன பண்ண போகிறீங்க? சிறுபான்மையினருக்கான எந்த நல்லதுமே அவங்க பண்ணலன்றதை வந்து யார் பண்ணல? அவங்க பண்ணலன்னு தெரியுமா? அவங்க பண்ணலன்னு தெரியுமா? அதான் சார் சொல்கிறாரு. உள்ள ஒதுக்கீடு யார் கொண்டு வந்தா? யாருங்க கொண்டு வந்தா? எம்பிசியில் வச்சு வாங்கிட்டு இருக்கிறேன் 3.5% யார் கொண்டு வந்தா? சும்மா ஏதாவது வாய்ப்பு பிடிச்ச எதாவது சொன்னேண்ணே. முஸ்லீம் செஞ்சுருக்காரு, வச்சும் செஞ்சுருக்காரு. திமுக அதிமுக எல்லாரும் அங்கே தேவையற்றதுன்னு சொல்கிறீங்க அந்த விஷயம். ஏங்க சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கை விவாதம்னா அதில் தாங்க பேசணும். புரியுது சார். நீங்கள் அதில் கொண்டு வந்து வம்பு இருக்கிற மாதிரி பேசி மறுபடியும் அதுக்கு பின்னாடி ஓடி அதுக்கு சண்டை போட்டு
இதெல்லாம் தேவையான்னு கேட்குறேன். இது இவர் இப்படி பேசலான்னு யாருக்காவது தெரியாமல் இருக்கா? ஊருக்கே தெரியும். அதுதான் சொல்கிறேன். அப்போ வெளியில் பேசலாம், கொண்டு வந்து உள்ளே பேசுனீங்கன்னா அப்புறம் சட்டசபை எப்படி நடக்கும்ன்றேன். சட்டம் சபைன்றது சட்டம் இயற்றுகிற இடம். ஒரு சட்டம் இல்லை மக்களுக்கான கோரிக்கை 234 தொகுதியில் இருக்கிற 6.5 கோடி மக்கள் 7 கோடி மக்களுடைய கோரிக்கையை அங்கே வச்சு அந்த தொகுதிக்கான இதை வாங்கிட்டு இந்த இதுதான் நேரம் செலவாகும். நீ பண்ணியா நான் பண்ணனா, நீ பெருசா நான் பெருசானா வெளியில் ஒரு மேடை போட்டுக்குங்க. எதிரில் பீச்சுக்கு எதிரிலேயே சட்டசபைக்கு எதிர்க்கே பெருசாக இடங்குது. கார் பார்க்கிங்லாம் வச்சுருப்பாங்க பாருங்க. அங்கே மேடை போட்டுக்குங்க. ஆதவர்ஜுனாக நல்லா மைக்கிக்கெலாம் செட் பண்ணிக்கங்க. கூட நிர்மல்குமார் ராஜ்மோகன் நின்றுங்க. அந்த சைடு ஏவாவேலு அவங்க நின்றுங்க. சண்டை போட்டுனே இருங்க. போகிறோம் இவனுக்கா போர் வச்சுன்னா பைக் நிறுத்தி வேடிக்கை பார்க்க போகிறான். கொஞ்ச நேரம் பார்ப்பான். சரி போ நாளைக்கு வந்து பார்த்துக்கலான்னு போயிட போகிறான். அவள் தானே. புதுசாக ஒருத்தன் சார் வண்டி எடுக்க போகிறீங்களா? நான் பார்க்கணும் சார். நின்று பார்க்க பக்கத்தில் இருக்கிற சத்யா நகர் குடியிருப்பு வாடி ஏதோ நடக்குதான் நல்லா பேசிக்கிறான்னு பார்க்க போகிறாங்க. அவள் தான். நாங்களாக கிடைச்சோம். காதுகள் பாவம் இல்லையா சார்? நேபாள பெருவெள்ள விவகாரத்தில் அமைச்சர் ராஜ்மோகன் பேச வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கடுமையாக கொதிச்சார். உடனே வந்து பார்த்தீங்கன்னா கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை வந்து சுட்டி காட்டி சபாநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணார். உதயநிதி வந்து அமைதியாக உட்காந்துருந்தார் அந்த நேரத்தில். இந்த சம்பவம் டக்குன்னு நடக்கும்போது நீங்கள் அதை பார்த்தீங்களா சார்? நான் கவனிக்கலாங்க. ஐயோ அப்படியா? சரி, அப்போ இந்த கேள்வியை இப்படி போயிடலாம் சார். ஸோ இந்த நேபாள பெருவெள்ள விவகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம பார்த்துருப்போம் சார், ட்ராஜடி. ஸோ இதுக்கும் அரசியல் சார்ந்த விஷயத்துக்கும் ஏதாவது டாட்ஸ் இருக்கா சார்? இந்த மாதிரி ஒரு ஆபத்து நடக்குதாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சட்டமன்றத்தில் பேச வேண்டிய விஷயங்களை தமிழ்நாட்டுக்கு பேசாமல் பல்வேறு விஷயங்களை பேசுகிறாங்க. நேச்சரை வந்து நம்ம யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாது சார். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது விஷயங்கள் எடுக்கணுமா? ஹவு திஸ் ஹேப்பன் சார்? ஜென்ரலாக இந்த சப்போஸ் ஜென்ரலாக கேட்குறேன் சார். நேபாளத்தில் வந்து சைனா திபெத்து அந்த மேலே இருக்கிறது எவரெஸ்ட் இது அங்கே வந்து உங்களுக்கு பனிப்பாறைகள் உருகி இயற்கையாக ஏரிகள் உண்டாகும். அது உருகி தண்ணீர் உருகி மழை பெய்யுறது இதெல்லாம் வந்து அப்படியே ஒரு ஏரியாக, குளம்னா குளத்தில் பெருசு ஏரி அப்படியே உருவாகும். அதில் அப்பப்போ தண்ணி உருகி உருகி சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு கரை மாதிரி இருக்கும் மலை மேலே. 4500 சில்லற அடி உயரத்தில் இன்றைக்கும் ஒரு ஏரி இருக்குது. அது டேஞ்சரில் இருக்குது. 4580 மீட்டர் உயரத்தில். எவ்வளோ சார்? 4580 மீட்டர் உயரத்தில் ஒரு ஏரி இருக்கா? ஷோ ரோல்பான் பேர். சரி. அதுவும் இன்னொரு ஏரி ஓஜா இம்ஜா இந்த மாதிரி 2 ஏரி இப்போ இருக்குது. இந்த மாதிரில ஏரியில் ஒன்று தான் இது பேர் செல்லில் வச்சுருந்தேன் காணும். அது வந்து சீனாவில் இந்த ஏரி இன்னைக்கு உடைஞ்சது. சீனாவில் இருக்கிறது திபெத்தில். திபெத்து, சீனா, இந்தியா, பாகிஸ்தான், பர்மா, நேபாள் இவங்கெல்லாம் இணைஞ்சி இது மாதிரி ஏரிகள் உடஞ்சி வந்தால் என்ன பண்ணுன்றதில் ஒரு இதுவே வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் வந்து அந்த அமைப்புக்கு பேர் வந்து ICIMOD அப்படின்னு பேர். சர்வதேச ஒருங்கிணைந்த மலை மேம்பாட்டு ஆய்வு அப்படின்ற ஒரு இது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேற்று உடஞ்சதில்ல ஏரி, அது வந்து அது ஒரு அந்த ஏரி மாதிரி 2000 ஏரி இருக்கான் இங்கே திபெத்லையா? எல்லா இடத்துலையும். திபெத்து, நேபாள் மேலே எவரெஸ்ட் மலை 2000 ஏரியா? 2000. ஓகே. அங்கங்கே உருவாகி இருக்கும். பல லட்சம் கன அடி தண்ணீர் தேக்கி வச்சுருக்கோம். அது எப்போ வேணாலும் அந்த வாய்க்காலை வெட்டி விட்டோன்னா அப்படியே உடச்சிட்டு ஓடணும். அந்த மாதிரி லைட்டாக உடைப்பு ஏற்பட்டால் வந்துடுவாங்க. எல்லாரும் பொத்துக்கிட்டு கிளம்பி வந்துடுவாங்க. அதுக்கு மழையோ எந்த ஒரு சின்ன அதாவது ஒரு நம்மளுக்கு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வரப்போகுதுன்னு தெரியவே தெரியாது. ஒரு முன்னெச்சரிக்கையே இருக்குது. இந்த மாதிரி தேங்கிறதுக்கு வந்து அதுக்கு இந்த இதுக்கு பேர் என்னென்னா GLOF அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து கிளேசியல் லேக் இருக்குல்ல, கிளேசியல் லேக் அவுட்பஸ்ட் ஃப்ளட்டு. ஓகே. அதாவது பனிப்பாறை ஏரி வெடிப்பு வெள்ளம். பனிப்பாறையெல்லாம் உருகி ஏரி தண்ணியாக தேங்கி இருக்கிறது. இப்போ அப்படியே பள்ளத்தில் தேங்கி இருக்குங்க. பள்ளத்துக்கு கீழே இப்படி கீழே பள்ளம் இப்படி இருக்குது. இதுக்கு மேலே மேலே ஒரு பள்ளம் அதில் தேங்கி இருக்குது. அதில் இந்த பள்ளத்தை நோக்கி பாயிற இடத்துல அப்படியே மூடி இருக்கு. தண்ணி இறங்கிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில்
பெரு வெடிப்புன்னு சொல்லுவாங்கள்ல, மேக வெடிப்பு, க்ளவுட் பஸ்டர், அந்த மாதிரி மழை பெய்யுதுன்னா ரொம்ப தண்ணி சேருது, இல்லை பெரும் பனிப்பாறை உளுந்து அதனால ஒரு ஸ்பீடு இதாகுது, இம்ப்ரூவ் ஆகுது. அந்த மாதிரி டைமில் அது ஏதாவது சின்ன உடைப்பு உடைஞ்சதுன்னா சல்லுன்னு உடச்சிக்கிட்டு இறங்கிடுவாங்க. அப்படி இறங்குச்சுன்னா பல லட்சம் கன மீட்டர் அடி இல்லை, நமக்கு இங்கே வந்துச்சுல வெள்ளம் 2017 1 லட்சம் கன அடி, அது பல மில்லியன் கன மீட்டர். இது மாதிரி 100,000 மடங்கு அவ்வளோதான், அழிஞ்சிடும், எல்லாம் அழிஞ்சிடும். அப்போ அது வந்த வேகத்தை பார்த்தீங்களா? நான் என்ன சுனாமி வந்துச்சான்னு நினச்சேன். இது மண்ணில் வர சுனாமி அந்த மாதிரி தான் வரும், 700 கிலோமீட்டர் வேகத்திலாம் வரும். இது 100 சில கிலோமீட்டர், சுனாமி 700 கிலோமீட்டர் வேகத்தில் வரும் கடலில். அது தரையை தொடும் போது வேகம் குறையும், ஆனால் அவ்வளோ வேகம் வருதுன்னா பார்த்துக்குங்க. அப்போ இது இந்த மாதிரி வெடிப்பு வராமல் இருக்கிறதுக்கு இந்த நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கி சேட்டலைட்டு, சென்சாரு, ட்ரோனு, அப்புறம் இந்த நீர் அதிர்வு கண்டறியிறது, இந்த மாதிரி பல விஷயங்களை கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நடக்குதுன்னு உடனே கீழே இருக்கிற கிராமங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸு தகவல்கள் போயிடும், அவங்க உடனே வெளியேறிடுவாங்க. ஒன்றும் இல்லையா? இது சைனாவில் இருக்க திபெத்தில் நடந்தனால அவர்கள் மெத்தனமாக இருந்து விட்டுட்டாங்க, வந்துடுச்சு. இது நேபாளத்துக்குள்ளே நடக்கலை, எவரெஸ்ட் ஏரியாவில் நடக்கலை, நடந்தது சைனா அந்த திபெத்தில் நடந்து அங்கேருந்து கோஷிகான்ற அந்த 3 ஆறு. அப்போ கூட எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கல நேபாளுக்கு, பண்ணிட்டானுங்க, விட்டானுங்க. அதனால் வந்தது பல லட்சம் கன அடி, பல மில்லியன் கன மீட்டர். இப்போ நம்ம எப்படி சார் இங்கேருந்து நம்ம பேசுவோமா சார்? நம்ம அரசு இந்த எப்படி சார் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பேசுவாங்களா என்னங்க இப்படி இந்த மாதிரி இருக்கு? நம்ம நேபாள் தாங்க, தனி நாடுங்க நேபாள். சார் நம்ம ஜென்ரலாக உங்களோட ஒரு கேள்வி இல்லை, பொலிட்டிக்கலாக இருக்கும்போது எல்லாரும் ஒன்றிணைந்து தான் இதில் கேட்பாங்க, அதெல்லாம் ஒரு காரணம் வச்சுருப்பாங்க. திடீர்னு நடந்தது, நாங்கள் உங்களுக்கு தகவல் கொடுத்தோம், அது இதுன்னுவாங்க. ஓகே, இது இந்த மாதிரி நடக்கும். இந்த மாதிரி 2000 ஏரி இருக்குது, 20 ஏரி ஆபத்தான ஏரி, எப்போனா உடையிற நிலமையில் இருக்குது. அதில் தான் இது 4580 ஏக்கரில் இது உயரம் அடி மீட்டர், அதாவது 12,000 அடி உயரத்தில் அந்த ஆபத்தாக இருக்குது ஒரு ஆபத்தான ஏரி இருக்குது. அதாவது ரோல்பா, இன்னொன்று இஜோ, இம்ஜா ஷோ, இது எவரெஸ்ட் பகுதியில் இருக்குது. அப்புறம் தும்லாகி ஷோ, மனாஸ்லு, இந்த மாதிரி இதெல்லாம் உடஞ்சதுன்னா கீழே நீர்மின் நிலையங்கள் இருக்கும். அணை கட்டி அணையில் தண்ணியை வேகமாக வெளியேற்றி கரண்ட் உற்பத்தி பண்ணுறது பேர் நீர்மின் நிலையம். அதெல்லாம் அடித்து நாசம் பண்ணோன்றாங்க. அதனால் இந்த போட்டே குஷி அப்படின்ற அந்த ஆறு தான் பெரிய ஆறு, அது கூட சேர்ந்து இன்னும் 2-3 ஆறு, இதில் தான் அந்த உடஞ்சி இந்த வெள்ளம் வந்தது. இது எப்படி வரும்னா பல 100 கிலோமீட்டர் வேகத்தில் வரும். அது வரும்போது அந்த நீருடைய ஃபோர்ஸில் பாறைகள் இருக்குல்ல, பல 100 டன் இருக்கிற பாறையை கூட உருட்டி கொண்டு வரும். அப்புறம் பனி பாறைகள் இருக்குல்ல, அதுவும் பாறை தான், அதையும் சேர்த்து அடிச்சு கொண்டு வரும். மண் நிலச்சரிவை உண்டு பண்ணிவிடும் வரும்போதே. இப்படி வரும்போதே ரைட்டில் வாங்கி ஒரு சரிவை உண்டு பண்ணிட்டு அப்படி போயிடும், இப்படி போகும். இது இல்லாமல் சேறு சகதின்னு அள்ளிக்கிட்டு வண்டல் மண் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு வரும். அதனால தான் பல மீட்டர் உயரத்துக்கு சேரோடு மூடிட்டு போயிடும். மூழ்கின ஆட்கள் என்ன நாங்கள் எடுக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம் இல்லை சார். இழப்பு என்னன்னு நம்ம கண்டே பிடிக்க முடியாது. இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ பேர் போட்டிருக்காங்க, 1000 சில்லற பேர் நேபாளி, ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா நாட்டுக்காரங்களும் இருக்காங்க. பெரிய கொடுமை. அதாவது 462 நேபாளிஸ், 133 இந்தியன்ஸ், 54 அமெரிக்கன்ஸ், 53 உக்ரைனிஸ், 34 ஆஸ்திரேலியன்ஸ், 33 பிரிட்டிஷ், 24 கனடியன்ஸ், 39 மலேசியன்ஸ், 9 கொரியன்ஸ், 6 சிங்கப்பூர், 5 ஜப்பான், 5 நியூசிலாந்து, 4 ஜெர்மன், 3 ஃப்ரெஞ்சு, 2 ஐரிஷ், 2 டச்சு, 2 ரஷ்யன், 1 ஈச் ஃப்ரம் இஸ்ரேல், போர்ச்சுகல், பெலாரஸ், ஃபின்லாந்து, லித்துவேனியா, பிலிப்பைன்ஸ் அண்ட் ஹங்கேரி. இதெல்லாம் இப்போதைக்கு காணாமல் போயிருக்காங்க. அதான் அஃபிஷியலாக கிடச்சிருக்கு தெரியுது நம்மளுக்கு. இவ்வளோ பேர் காணாமல் போயிருக்காங்கன்னு தெரியும். இன்னும் 1000 தாண்டும்ல சார். கிராமத்துக்குள்ளெல்லாம் அடித்து நவுத்தி பில்டிங்லாம் அடிச்சு நவுத்திட்டு போயிடுது. அதனால் இந்த இயற்கையை நம்ம இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஒன்று பனிப்பாறைகள் உருகிறது. ஓகே, குளோபல் வார்ம். ஓகே, இந்த எல்னினோலாம் சொல்கிறோம்ல அந்த மாதிரி. அது இப்போ எல்னினோ இப்படி தான் போச்சு. இப்படி போய் நம்ம இமயமலை இதிலிருந்து கடந்து ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸ் அதை நோக்கி நகர்ந்தது. மறுபடியும் எல்னினோ இப்படி திரும்பிட்டு வரும்போது பெருமழையோடு வரும்.
அநேகமாக அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் நமக்கு பெருமழை, வடகிழக்கு பருவமழை பெருமழையாக கூட இருக்கலாம். நீங்கள் வாய்க்கிலேயே பேசினுறாங்க சட்டசபையில் நாங்கள் அப்படி இப்படின்னு. அன்றைக்கி என்ன ஆக போதோ இவங்க திருப்பிட்டு வாய்க்கிலேயே பேசுவாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இயற்கையை நம்ம பாதுகாக்கணும்னா இயற்கையை சீண்டாமல் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ரைட் சார். சார் அப்படியே பேக் டு ஸ்கொயர் சார். சார் அதாவது சேகர் பாபுக்கும் அமைச்சர் ரமேஷுக்கும் இடையே சட்டப்பேரவையில் வந்து வெடித்த வார்த்தை போர் சார். தாவேகா அதாவது எதிர்கட்சிக்குள்ளேயே வந்து உட்கட்சி மோதலும் கட்டுப்பாடு உச்சக்கட்டத்தை வந்து போகுது. அதாவது எப்படின்னா ஒரே சப்ஜெக்ட் தான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக எடுத்து பேசாமல் ஒரு இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் போயிட்டு இருக்கா சார். ரமேஷ், சேகர் பாபு, ஆதவ், ஏவா வேலு தானே எவ்வளோ நேரம் சொல்லியிருந்தேன். நீங்கள் மறுபடியும் அதையே எடுத்து சொல்கிறீங்க. ஓகே, இதுதான் தவிர்க்கணுன்றான். ஓகே, நீ பெரியவனா நான் பெரியவனான்னு ஈகோ கிளாஷ் மாதிரி போய்கிட்டு இருக்கு. சேகர் பாபு சும்மா இல்லாமல் வந்து அறிக்கையே கொடுக்கறதுக்கு முன்னாடி இவ்வளோ அறிக்கை இருக்குன்னு சொல்றதெல்லாம் சபாநாயகர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அண்ணா சொன்னதை சொல்றாரு, எதிர்கட்சியினர் வாள் எடுத்து தான் வருவார்கள், நாம் கேடயமாக இருக்கிறோம். நீ கேடயம் இப்படி இப்படி காமிச்சிங்கன்னா ஒரு வாள் எடுத்து சுற்றி இருந்தேன்னா என்ன கதை சார். அதே மாதிரி இந்த சமூக நீதி பேசுகிற திமுக வந்து பார்த்தீங்கன்னா சாதிவார கணக்கெடுப்பை நடத்தாமல் மத்திய அரசு மேலே பழியை போட்டு தப்பிச்சு ஓடிட்டாங்க சார். ஆனால் தாவேகா அரசு தான் சமூக நீதி கணக்கெடுப்பை நடத்தணும்னு ஆதரவு சொல்கிறது திமுகவின் போலி சமூக நீதியை உடைச்சி எரிஞ்சிருச்சா? யார் சொல்கிறா அப்படி? நான் கேட்குறேன். நீங்கள் சொல்கிறீங்களா? கேள்வி சார். நான் சொல்ல சார், கேள்வியெல்லாம் ஒன்று வைக்கிறேன். உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு கருத்தை உருவாக்குறீங்களா அதுக்கு சொல்கிறேன். அதாவது இன்றைக்கி CV சண்முகம் பேசுனதை முடிஞ்சா பாருங்கள். சரி சார். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் நேரில் பார்த்துருக்கேன், எந்த வித குறிப்பும் இல்லாமல் அதுவும் CM ஜெயலலிதா உட்காந்துருக்கும் போது CV சண்முகம் பேசுவார், சட்ட அமைச்சர் எண்ணிக்கை உட்பட சூப்பராக சொல்லுவார். குறிப்பே இருக்காது கையில். ஓகே, அவரை பார்த்து கற்றுக்கணும். அவ்வளோ விஷயம் ஹோம்ஒர்க் பண்ணால் தான் அப்படி பேச முடியும். எடப்பாடி, தளவாய் சுந்தரம், இந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் இன்றைக்கி பேசினார் பாருங்கள், சாதிவாரி கணக்கெடுப்பை பிரித்து மேய்ஞ்சிட்டார். தாவேக்காகவும் புத்தி சொன்னார். தாவேக்கெல்லாம் அதை எடுத்துக்கிட்டால் சூப்பராக இருக்கும். அவர் சொன்னது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்போ எடுக்க போகிறாங்க, இதில் வந்து ஜாதி கேட்பாங்க, ஆப்ஷன் வந்து ஜனங்க சொல்கிற மாதிரி இப்படி சொல்கிறது வச்சுக்கிட்டுலாம் நீங்கள் எந்த வித டேட்டாஸ் எடுக்க முடியாது. ஏன்னா 40,000 இந்தியா முழுவதும் 40,000 இடைநிலை ஜாதிகள்னால் 2011 காங்கிரஸ் எடுத்ததில் 4.6 லட்சம் 4.6 46 லட்சமோ ஜாதிகள் இருக்கான் இந்தியா ஃபுல்லாக இடைநிலை ஜாதிகள். அதனால் எதுவும் லாபமும் இல்லை. காங்கிரஸ் எதிர்க்கிறேன்னு இப்போ நீங்கள் அதே இது பண்ணிங்கன்னா இவங்க கணக்கு என்னென்னா இந்த மாதிரி எடுத்தால் அதுலேருந்து டேட்டாஸ் எடுக்க முடியாது, அப்போ அப்படியே தள்ளிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. பட்டியலினத்துக்கும் மலைவாழ் மக்களுக்கும் SC STக்கு கவர்மெண்ட்டு நிர்ணயித்த அந்த எண்ணிக்கை இருக்குது, அந்த எண்ணிக்கையை சொல்கிறாரு. அந்த எண்ணிக்கை அடிப்படையில் தான் கேள்வி வைக்கிறீங்க. அதுன்னு இடைநிலை ஜாதி மக்களுக்கு மட்டும் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி மத்திய அரசு பணிகளில் 33 லட்சத்துக்கு மேற்பட்ட பணிகள் காலியாக இருக்குது. அதை நிரப்புறதுனா அது 90% BC MBC வந்துடுவாங்க. அது வராமல் இருக்குது, பிஜேபி அந்த வேலையை பண்ணுது, பிஜேபின்னு சொல்லாமல் சொல்கிறாரு. அப்போது நீங்கள் வந்துட்டு அந்த இதை ஏற்றுக்கிட்டு நாங்கள் சாதி வாரி கணக்கெடுப்பை நாங்கள் அதை போவோம்னா அது எப்படி சரியாக இருக்கும்? இங்கே உள் ஒதுக்கீடு கொடுக்குறத யாரும் தடுக்கலை, உச்சநீதிமன்றமே அனுமதிக்குது. அப்போ உள் ஒதுக்கீடு கொடுக்கணும், ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னா நம்ம மாநில அரசு எடுக்கணும். அதை திமுக பண்ணலை. மத்திய அரசு பக்கம் ஒரு லெட்டர் எழுதிட்டு உக்காந்துக்கிட்டு இது பண்ணாங்க, போலியான ஒரு சமூக நீதி. நீங்கள் வந்துட்டு மத்திய அரசு எடுக்கிற சென்சஸ்ஸு கீழே நீங்கள் பண்ணிங்கன்னா 5 பைசா பிரயோஜனம் இல்லை. நீங்கள் மாநில அரசு தனியாக அந்த அடிப்படையில் எடுக்கணும், ஜாதி வாரி கணக்கெடுப்பு டேட்டாஸ் வச்சு எடுக்கணும், தான் கரெக்டு. இதை பீகார் பண்ணிச்சு, கர்நாடகா பண்ணிச்சு அப்படின்னு பிரித்து மேய்ஞ்சிட்டார். அதுக்கப்புறம் வேலைச்சு வழக்கம் போல் திமுககாரன் தெரியாதா பொய்யா சொல்லியிருந்தாப்புல, பீகாரை வந்து தடை பண்ணிட்டான், தடைலாம் பண்ணல அப்படின்னு அது ஒரு இது பண்ணார். அதுக்கப்புறம் இன்னொரு கமிட்டி ஒன்று போட்டிருந்தாங்க, அந்த கமிட்டி அடிப்படை அந்த கமிட்டி தான் உள் ஒதுக்கீடு கொடுக்க சொல்லிச்சு 10.5%. அதுக்கு டேட்டாஸ் கேட்டாங்க, அதை நீ கொடுக்கல இன்னை வரைக்கும். இவர் முடித்தவொடனே அவர் கணேஷ் செஞ்சு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டார். அங்கே உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு, வன்னியர் மக்கள் அவ்வளோ வறுமையில் ஒரு இதில் வாழ்கிறாங்க, அதுக்கான டேட்டா கொடு, நான் உள்ளே பண்ணிக்கோ, நான் பர்மிஷன் தரேன். அது கூட எடுத்து கொடுக்கவே இல்லை. நீங்கள் 1000 நாள் போச்சு, 3 வருஷம் என்ன பண்ணீங்கன்னு அவர் வாங்குவாங்கன்னு வாங்கிட்டார். அதனால் எனக்கு என்னென்னலாம் பேசிட்டுலாம் தப்பிக்க முடியாது. தாவேக்காகவும் சொல்கிறேன்,
நீங்கள் உண்மையான ஜாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு எடுக்கணும். அதை எடுத்து அதன் அடிப்படையில் உள் ஒதுக்கீடுகள் ஒதுக்கணும். இப்படி பண்ணால் தான் சமூக நீதி, அதான் கரெக்டு. அதை விட்டுட்டு எனக்கு என்னன்னு பேசிக்கிட்டு அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோன்னா வேலைக்கு ஆகாது. இன்னும் இவர்கள் தப்பான தகவலாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த கீர்த்தனா தொழில்துறை அமைச்சர், எனக்கே சந்தேகமாயிடுச்சு. நேற்று என்கிட்ட கேட்குறாப்புல எங்கள் ஆங்கர், எனக்கு இல்லைங்க அந்த மாதிரி ஒரு அமைச்சர் சொல்ல மாட்டாங்க, இல்லைங்க மெயின் ஸ்ட்ரீம் சேனலை போட்டுக்கிறாங்க, மெயின் ஸ்ட்ரீம் சேனலை போட்டுக்கிறானா, அவங்கள தப்பாக போடுவாங்க, இல்லைங்க அந்த மாதிரியே போட்டிருக்காங்க. அப்படியா, என்னங்க அந்த சின்ன பிள்ளைன்றவங்க அந்த நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் ஏதோ ஒரு ஆயில் லீக்கேஜுக்காக ஆகாமல் இருந்து ஒரு ஓரிங் கண்டுபிடிச்சாங்க. அதனால் அவங்களுக்கு விருது கொடுத்தாங்க. வாஜ்பாய் அவங்க வீடு தேடி காலில் விழுந்தார். என்னடா நான்லாம் இப்போ தமிழ்நாட்டில் தாங்கிறேன், அதுலேயும் ஒரு பெரிய கட்சியில் வேறு இருந்தேன். இந்த அம்மா ஸ்கூல் கூட போயிருக்காது. அது விருது கொடுத்த டைம்லலாம் இன்னும் 1999 2001 நம்ம கொடுக்குறாங்க. கீர்த்தனாக்கு அப்போ என்ன வயசு இருக்கும்? 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறது. 25 வருஷத்துக்கு முன்னாடி கீர்த்தனாக்கு என்ன வயசு இருக்கும்? வாட்ஸ்அப்பில் வர தகவலாம் நம்பிக்கின்னு இந்த ஒருத்தர் பல்பு வாங்கினார் பாருங்க, முத்தரசன். ஒரு பைசா காஸ்ட்டு கொடுத்து டெண்டர் எடுக்கிறாங்க. ஜோயாலுகாஸ் 1 பைசாவுக்கு தங்கம் கொடுத்தா எப்படி? அது 700 கோடி எப்படி கொடுக்க முடியும்? இது மோசடி. தங்கமா பித்தளையா அப்படி இப்படின்னு படிங்கயா படுறா பரமான்னு அந்த மாதிரி இந்த மாதிரி லட்சத்தில் இருக்கிறீங்க. அதுவும் ஆளுங்கட்சியில் கூட்டணி கட்சி ஆகிறேன். அருண்ராஜை கூப்பிட்டு கேட்டாலே சொல்ல போகிறாரு. இதை மேடையில் பேச இன்னும் திமுக ஆதரவு மனநிலை. அப்புறம் மன்னிப்பு கேட்குறாரு, சாரி அப்படின்னு அந்த மாதிரி சாரின்றாரு. இந்த அம்மா என்ன பேச்சு? சின்ன பிள்ளைக்கு. ஆனால் உண்மை என்ன, அந்த அம்மா ஸ்கூலுக்கே போனதில்லை. யார்? அந்த சின்ன பிள்ளைன்றவங்க பேர் தான் சின்ன பிள்ளை. அவங்களுக்கு 70 வயசு. அந்த அம்மா மகளிர் சுய உதவி குழு நடத்துது. அவங்க ஒரு குழுக்கு, ஒரு பெரிய குழுக்களுக்கான ஒரு இது இருக்கும்ல, அந்த குழுக்கள் அவனுமே ஒருங்கிணைந்து அவங்க ஒரு பெரிய இது பண்ணுறாங்க. அதனால் பாராட்டி அவங்க ஒரு புரஸ்கார், ஸ்திரீ புரஸ்கார் விருது கொடுக்குறாங்க. ஸ்திரீ சக்தி புரஸ்கார் விருது, கிட்டத்தட்ட அந்த சாகித்ய அகாடமி விருது மாதிரி. அது இந்த அம்மா கொடுக்குறாங்க. அது கொடுக்கும்போது அவர் அந்த விருதை கொடுத்துட்டு காலில் விழுவார். தான் நடந்தது. ஓரிங் கண்டுபிடிச்சாங்க. சயின்டிஸ்டாக அவங்க நாசாலியா வேலை செஞ்சாங்க. அப்புறம் இன்றைக்கி நான் நேற்று சொன்னதை திரித்து போட்டு விட்டார்கள். அவர்களுக்கு கொடுத்த இது அந்த கம்பெனியில் வேலை செஞ்ச கம்பெனி ஓரிங் கண்டுபிடிச்சதான். அது ஓரிங் கண்டுபிடிக்குது, பேரிங் கண்டுபிடிக்குது. இந்த அம்மாவுக்கு விருது கொடுத்துட்டு வீடு தேடி கால் விழுந்தானே. இது ஜோக்கு. நான் இன்னொரு ஜோக் சொல்கிறேன். சரி, அந்த அம்மா தான் வாட்ஸ்அப் பார்த்து தகவல் சொல்லுது. ஏன்னா மீதி 633 பேர் இருக்கிறீங்களா சபாநாயகரையும் சேர்த்து, யாராவது ஒருத்தர் என்னங்க பேசுகிறாங்க அவங்க, தப்பாக சொல்கிறாங்க, யாராவது சொல்லியிருக்கலாம்ல? யாருக்குமே இப்போ தெரியலையா? ஜாபர் சாதிக்கை நாங்கள் தான் கைது பண்ணோன்னு அன்றைக்கி இவர் சொல்கிறாரு. யார்? உதயநிதி. ஜாபர் சாதிக்கு என்ன தமிழ்நாடு போலீஸாக கைது பண்ணிச்சு? டெல்லி போலீஸ் தேடி தலைமறைவாக இருந்து ஒரு நாள் எங்கேயோ பிடிக்கிறாங்க. நேபாளிலே எங்கேயோ பிடிச்சி கொண்டாங்க. ஆமாம், இவங்க எதிர்கட்சி இருந்துச்சு, இது ஆளுங்கட்சி இருந்துச்சு, எதுவும் பேசலையா? அதுக்கு அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. வேறு மேட்ரு எடுத்தா யார் இப்படிலாம் நடந்துச்சா பார்க்கலையா? மந்திரி இங்கே இருந்துட்டு யார்? இந்த பர்வேஸ் அமைச்சர் பார்த்தீங்கன்னா சார், அவரும் ரொம்ப எல்லாம் எதாவது பண்ணி அமைச்சர் ஆகலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அவர் அமைச்சர் இல்லை, ஒரு நல்ல துறையாக வாங்கலாம் ட்ரை பண்ணுறாரு உங்களை. ஏங்க கொறடா, ஆளுங்கட்சி கொறடா உட்காருங்களாம். கொறடா தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும். இவர் கொறடாவே சபாநாயகர், ஆளுங்கட்சி கொறடா உட்காருங்கன்றார். சார் லாஸ்ட்டாக ஒரு 2 மினிட்ஸில் சார், இறுதியாக ஜேசி பிரபாகரன் சபாநாயகருடைய அவர் ஒரு ரோல் கரெக்டாக ப்ளே பண்ணுறாரா சார்? பக்காவாக பண்ணுறாரு. அவர் இல்லைன்னா இப்படின்றாங்கல்ல, உருண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஓகே யாரையாவது படுக்க வச்சு கும்மாங்குத்து கொடுத்துட்டு இருப்பார் நம்ம ஆதவர்ஜுனா. அப்புறம் சபை காவலர்களே எழுதிருப்பாங்க, என்ன எழுதிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவரே சபாநாயகர் சீட்டில் இருக்க மாட்டார். அவரை 4 திமுககாரங்க எழுத்துட்டு இருப்பாங்க. அந்த சபாநாயகர் சீட்டில் துரை சந்திரசேகரன் உட்காந்துட்டு இருப்பார். இப்படி தான் நடந்திருக்கும். அவர் ஒரு டீச்சர் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கார். ரைட் பர்சன். பயம் வருது அவரை பார்த்தா, அந்த அளவுக்கு நடத்துகிறார். யாராக இருந்தாலும் உட்காரு. இதெல்லாம் இவர் தேவையில்லாமல் வம்பு இழுத்து செங்கோட்டையன் எடப்பாடி ரொம்ப இதாகிட்டார். அவர் பிபி எகிரிச்சு. அவர் பார்த்தாலே தெரிஞ்சிச்சு அவர் பிபி எகிரும் திடீர்னு. இவர் டக்குன்னு அவரை சாப்பிட்டன் பண்ணிட்டார். ஏன் ஒரு விஷயம் சொல்கிறீங்க ரைட்டு, கொஞ்சம் இயல்பான மனநிலை சொல்லுங்கள், ஏன் ஆவேசப்பட்டு தான் சொல்லணுமா, கொஞ்சம் உடம்பு பார்த்துங்க அப்படி இப்படின்னு சாப்பிட்டு பண்ணிட்டார். ஆமாம். அவர் சொன்னதில் என்ன தப்பு?
நீங்க உட்காருங்க அப்படி இப்படின்னா இன்னும் ஒரு பிபி டென்ஷன் ஆயிட்டு ஒரு மாதிரி பயங்கரமா கத்திட்டாரு அப்படின்னு பேரலிஸ் வந்துடும். ஏகப்பட்ட சிக்கல். ஆமாங்க, பிபி எதுனா பேரலிஸ் வரோங்க, ஃபேஸ் பேரலிஸாக வந்துடும், மூஞ்சி கோணிக்கும் சில பேருக்கு. நான்லாம் நேர்லேயே பார்த்துருக்கேன். எங்கள் எடிட்டர் ஒருத்தர் ஆய்வின்னு ஒரே கற்றுவார், திடீர்னு பார்த்தா அங்கே என்ன சவுண்டே காரணம்னு பார்த்தா அதுக்கப்புறம் கூட்டு போய் உட்கார தண்ணிலாம் கொடுத்தோன்னா அப்புறமா ஸ்ட்ரைட் ஆகும். இந்த மாதிரிலாம் சிக்கல் இருக்குங்க. பிபி எகரக்கூடாது. அதுக்காக வடிவேலு சொல்லுவா தெரியுமா, அதெல்லாம் இருக்கு. கலாய்க்கலங்க, உண்மை. மெடிக்கல் சொல்றேன். பிபின்றது என்னன்னா இதய துடிப்பு நமக்கு நார்மலாக துடிக்கிறது இருக்குல்ல, பிபி ஹை ப்ரெஷர் ஆச்சுன்னா வழக்கமாக துடிக்கிறாரு, வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும். அப்போ பிளட்டை வந்து வேகமாக மூளைக்கும் இதுக்கும் அனுப்ப ஆரம்பிக்கும். அந்த பைப் இருக்குல்ல, ரத்த நாளங்கள் பஸ்ட் ஆகிடும் சில சமயம். அதுதான் வடிவேலு இப்படின்றாப்புல, பஸ்ட் ஆகிடும், இல்லாட்டி மூளைக்கு போகிறதுல இதாகி சிக்கலாகிடும். பல்வேறு விஷயங்கள் நம்மளை பகிர்ந்து வைக்க மிக்க நன்றி சார். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you.